guys, welcome back to RIYA CREATION. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு EFX எடிட்டிங் தான் வந்துட்டு pinch bulge effort யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-லயும் all என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். Okay, so இப்போ பாத்தீங்க அப்படினா நான் வந்துட்டு ரெண்டு clip வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு EFX edit வந்துட்டு எந்த clipsல பண்ண போறீங்களோ அந்த clips வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்துட்டு இந்த ரெண்டு clip வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். தென் இந்த clipல இருக்க CC வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படினா இந்த CC வந்துட்டு எப்படி மேக் பண்றது அப்படினு நான் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்துட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்ல போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்ல போய்ட்டு distortion and warp அப்படினு இருக்கும். அதுல போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைல்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அகைன் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு distortion and warpல போனீங்க அப்படினா pinch and bulge அப்படினு ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ அந்த எஃபெக்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு எண்ட்ல வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணிருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு 1ல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்க அதோட வேல்யூ வந்துட்டு 0ல வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம்க்கு வந்து சென்டர் பாயிண்ட்ல செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் ஆப்ஷன் போய்ட்டு சோ நான் இப்போ ஒரு கிராஃப் செட் பண்ற மாதிரியான ஒரு கிராஃப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இத வந்து காப்பி கர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் வந்துட்டு ரேடியஸ் அப்படினு இருக்கும். சோ அதுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 2.500ல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் வந்து கிடைச்சிருக்கும். சோ அகைன் வந்துட்டு எஃபெக்ட்ஸ்ல போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்ல போய்ட்டு distortion and warp அப்படினு இருக்கும். அதுல போய்ட்டு சர்க்குலர் ரிப்பிள் எஃபெக்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அதோட frequency அப்படினு கொடுத்திருப்பாங்க. சோ அதோட frequency வந்துட்டு 20ல இருக்கும். அது அப்படியே வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிட்டு 1ல வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கரெக்ட்டா வந்துட்டு 1ல செட் பண்ணிக்கலாம். தென் ஸ்ட்ரெngth அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்ட்ல வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0.398ல வந்துட்டு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. 0.398. ஓகே, சோ இது மாதிரி செட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0ல வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்ட்ல செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, pinch and bulge எஃபெக்ட்ல காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, அகைன் வந்துட்டு ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 0.80ல வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு பிளர்ல போயிட்டு ஜூம் பிளர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெngth அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 0ல செட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்துட்டு 0.15ல வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த எஃபோர்ட் வந்துட்டு உங்களோட EFX எடிட்டிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்க கிளிப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் காமிக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.